உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த, இது நமக்கு தேவையா? இந்த ஆளு ஒன்ன மட்டும் இல்ல, இங்க எல்லாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தாரு. அதை இங்கே நின்னு பாத்துக்கிட்டு போதியா? ஐயோ, நான் அவமானப்படுத்துதேன்னு இப்பந்தான் உனக்கு புரியுதா? இந்தாரு, இது டீசென்டானவங்க வாழ்ற வீடு. சும்மா வெளியில நின்னு ஒப்பாரி வைக்காம இந்த கழுதைய உன் வீட்டுக்கு பத்திக்கிட்டு போ. என்னமோ எனக்கு ஆள் இல்லையா? நான் என்ன அனாதையான்னு கதவிடுக்கல பாட்ட சுண்டலி மாதிரி கியா 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 கியான்னு கத்திக்கிட்டே கிடப்பாளே. ஏன்? அதான் ஆள் இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, அங்க போய் கூத்தடிக்க வேண்டியதானே. இத பாரு, இனிமே இவ வேண்டாம் தம்பி. ஏல சவுந்தரா, உன் பக்கத்திலே ஒரு மூட்டை குப்பையை வச்சுக்கிட்டு ஏன் தங்கச்சி குப்பைங்கியா ஒன்னா? ஐயோ, இவன் விடண்டாவாதம் பண்ண ஆரம்பிச்சுனே விடிய விடிய பண்ணிக்கிட்டே இருப்பான்ல. அக்கா, என்ன உனக்கு உறக்கம் அல்லையா அவனுக்கு? வாக்கா, நிம்மதியா போய் ரெஸ்ட் எடு. ஒரு அரை மணி நேரம் அதுகளா குறைச்சிட்டு அதுங்களா போயிடும். வா வா வா, உள்ளார வா. நீ எதுக்கு நிக்க? வா உள்ளார வா. நமக்கு உறக்கம் முக்கியம் இல்ல. மூடு. பாத்தியா அந்த குப்பைய? ஏல, அவன் செவிட்டு போய மாதிரி கதவை டப்புன்னு சாத்திட்டு போறான். நீ என்ன பண்ண போற? எப்படி கத்தனா அந்த ஆள் துறப்பான்னு எனக்கு தெரியும்பா. சில பேருக்கு அன்பா பேசினாலே காது கேட்க, சில பேருக்கு சாதாரணமா பேசினாலே காது கேட்க, சில பேரெல்லாம் அலற விட்டா தான் காது கேட்க. டேய், இப்போ என்னடா செய்ய போற? இல்ல டாக்டரே, உனக்கு அவ அம்மா என்ன, எனக்கு அத்தை. அவளை உள்ள அனுப்பாம நான் இந்த இடத்த விட்டு போக போறது கிடையாது. எல்லாரும் நான் என்ன செய்ய போதேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. ஏல, என்ன பண்ண வரான்? என்னல பாத்துறான்? இந்த நேரத்துல போன் பண்ணுதே. இப்ப நேரம் என்னன்னு தெரியுது உனக்கு? எந்த நேரத்துக்கு கால் பண்ணணும் ஒரு மட்டு மரியாதை கிடையாது உனக்கு. சம்பந்தி, முதல்ல உங்க மரியாதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மான மரியாதை தான் ஊருக்குள்ள பேனர்ல போஸ்டர்ல பல்லளிக்குதே சம்பந்தி. இல்ல, என்னல சொல்லுத? நீங்க பாக்கிய அக்காவை வீட்டுக்கு வெளில நிக்க வச்சிட்டீங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? இப்ப அந்த விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே சம்பந்தி. எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போஸ்டரா? என்னல என்ன உளறற? அட ஆமா சம்பந்தி, உங்களை திட்டி போஸ்ட் அடிச்சிருக்கானுங்க. கட்டின பொண்டாட்டிய அவமானப்படுத்திய சவுந்தர பாண்டியன்னு ஒட்ட இடத்துல போஸ்ட் அடிச்சு ஊரு பூரா ஒட்ட போறானுங்களாம். ஆறு ஒட்டுறது எப்படி? வேற யாரு? உங்க மருமகன் தான். ஏற்கனவே உங்க மானம் காத்துல பறக்குது. இதுல இந்த விவகாரம் வேற வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க சம்பந்தி. பாருங்க, எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. நீங்க அந்த சமூக மேல இருக்கிற கோவத்தை எசகி மேல காட்டினீங்க. இப்ப என்னன்னா உங்க பொண்டாட்டியவே வாசல்ல நிறுத்துறீங்க. நல்லாவா இருக்கு? வேணா சம்பந்தி, இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. இங்க பாருங்க, முதல்ல அக்காவை போய் வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. இல்லே, என்னலே நான் ஏதோ 2 நிமிஷம் அமைதி இருந்தா நீ பாட்டுக்கு ஏதோ அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே போறே. இல்ல, நான் வெளியில நிக்க வச்சிருக்கிறதுக்கு எம் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா இல்ல. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? உங்க நல்லதுக்காகத்தானே சொல்லுதேன். டேய், என்னலே எதுல நல்லது எனக்கு? எது எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். வேலையை பாரு நீ. சம்பந்தி, என்ன வார்த்தை தடிக்குது? இல்லே, நான் இப்ப முன்னால வந்து உனக்கு மூஞ்சி தடிச்சிரும் உனக்கு. ஆறுல யாருக்கு சம்பந்தி? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுதியா? வாய முடியல. இந்தாரு, இனிமே நீ சம்மந்தி நீ கூப்பிடாத. என்னக்கா இது? நான் உசுரோட தானே இருக்கேன். எதுக்கு இத்தனை பேர் கூடி இருக்காங்க? மூடல. அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைனா எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு மூக்க நுழைக்க வந்துருவாங்கல்ல. வேற வேலை என்ன இருக்கு இவங்களுக்கு? இல்ல, என்னலே உங்க எல்லாருக்கும் வேலையே கிடையாதா? நடு சாமத்துல இதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, நீங்க பண்றது தப்புங்க ஐயா. கட்டண பொண்டாட்டியா இப்படி வெளியில நிக்க வைக்க கூடாது. பஞ்சாயத்தாருங்கிற முறையில நாங்க சொல்றோங்க ஐயா. முதல்ல பாக்கியம்மாவை உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயா, என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட பிராதி எதுவும் கொடுத்தாளா? இல்ல. பிறகு எதுக்கு நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? அட்வைஸ் நரங்க
இங்க நிக்குது என் பொண்டாட்டி. இவளை எப்படி கூப்பிடணும், எங்க நிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு கருத்து சொல்லாண்டா. சம்முவன் தம்பி அப்பவே சொல்லுச்சு, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு. நாங்க தான் கேட்கல. என்ன பண்ணாலும் இனிமே நாங்க யாரும் கண்டுக்க மாட்டோம். இலே என்னலே என்னலே பண்ணிடுவாங்க, அப்படி என்னலே பண்ணுவாங்க. இலே எல்லாம் ரெடியா? பாருல, என் தங்கச்சி வேற, என் அத்தை வேற. என் தங்கச்சி எப்படி ஊர்வலமா கூட்டிட்டு வந்தோமா, அதை விட கிராண்டா, அதுவே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கன, ஒரு திருவிழா மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அத்தையை இங்க இருந்து கூட்டு போனோம்ல, அந்த அளவுக்கு ஏற்பாடு தடபுடலா இருக்கன சொல்லிவிட்டேன். என்ன புரியுதா? சரிங்க. ஓகே. இலே ஒரு நிமிஷம் இரு. குப்பலாரி ஏதோ பேச வருது, பேசிட்டு கூப்பிடுதேன். இந்தாரே, இதுக்கு மேல இந்த விவகாரத்துல தலையிட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. கிளம்பு. அப்புறம் எதுவா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க மாமனாரே. எதா இருந்தாலும் உள்ளார போய் பேசிக்கலாம். வா உள்ளார வா, வா வாடி வா, வா உள்ளார வா. விடுங்க என்ன. இப்ப மட்டும் எங்க அம்மா குப்பை இல்லையா? வெளியே போட்ட குப்பையை எதுக்கு உள்ள கூட்டிட்டு போறீங்க? ஹலோ மாமனாரே, நீ வாண்டு கூப்பிட்டோன்னே என் அத்தை அப்படியே உடனே வந்துருமா? ஹலோ, காசு தண்ணியா செலவு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கி, அதெல்லாம் வீண் போகாதா? அத்தை நீ அதெல்லாம் ஒன்றும் போவனா? ஆனை வருது, ஆணையில போவோம். ஏடி பாக்யம், கட்டின புருஷன்டி நானு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நான் கூப்பிடுதேன்டி, நீ வரப்போறியா இல்லையா? அவங்க வர மாட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் செய்யல. கேட்டு பாக்யம், இப்ப நீ உள்ளார வரதுக்கு நான் என்ன செய்யணும்? மாமனாரே என்ன பேசுறீங்க? அத்தைய ஆசையா கூட்டு போறதுக்கு நான் ஆனை, வெடி, ஊர்வலம் எம்பிட்டு ஏற்பாடுலாம் பண்ணிருக்கி. பத்தாவது போஸ்ட் வேற, இதெல்லாம் வேஸ்டா போவாதா? என்னலே அதுக்கு என்னலே இப்ப என்ன அந்த காசை நாங்க எடுக்கணுமா? அதெல்லாம் கொடுத்துட்டு போதிய. அதுக்கு பதிலா ஒழுங்கு மரியாதையா என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு மரியாதையா உள்ள கூப்பிடுங்க. அது எப்படி இவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு போறது? அது பொண்டாட்டின்றவ நம்ம உசுர்ல பாதின்னு சொல்லுவாவ. ஆனா நீர் என் அத்தைய மனுஷியாவது மதிச்சீரா? நம்ம பொண்டாட்டி தானே, அவன் நம்மள என்ன பண்ணிட்டு போதா, எதிர்த்து என்ன செஞ்சிட போறான்ற தைரியத்துல தானே நீர் இம்புட்டியும் செய்றீரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.